நீ, நான், காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இன்னைக்கு நடந்ததுல முக்கியமான விஷயங்கள மட்டும் பார்ப்போம். மத்த விஷயங்கள்லாம் நமக்கு எதுக்கு? ஸோ, ப்ரமோவிலேயே பார்த்துருப்போம். இந்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட புது கம்பெனிய விளம்பரப்படுத்துற விதமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் ஷூட் நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அனௌன்ஸ் பண்றாப்ல. ஸோ, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கவே மாட்டாங்க. "சார் அப்படின்னா நம்ம தலைவர் ஆட் ஷூட்டுக்கு வருவாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே ஓவரா தான் இருக்கு. ஸோ, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, துரு துருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. "நாளைக்கு ஆட் ஷூட்டுக்கு என்னோட அத்தைய அழைச்சிக்கிட்டு வரலாமா?" அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோவுக்கும், வில்லி லாவண்யாவுக்கும் பயங்கரமா கோவம் வருது. ஹீரோயின பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட வேலைய விட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிற டயலாக்க வழக்கம் போல சொல்லிடுறாங்க. ஸோ, இப்போ வந்து மறுநாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஷூட் நடக்க போகுது. ஹீரோயினும் கரெக்ட்டா டைம்க்கு வந்துடுறாங்க. நம்ம வில்லி கூப்பிட்டு ஹீரோயினுக்கு வேலை வைக்கிறாங்க. ஸோ, இப்போ வந்து மாடல் வர்றத தான் காமிக்கிறாங்க கடைசியா. ஸோ, மாடல் இறங்கி கார்லேருந்து இறங்கி வந்து ஆஃபீஸ்க்குள்ள வர்ற வரைக்கும் அப்படியே பயங்கரமா மியூசிக்லாம் போட்டு, பயங்கர பில்டப்லாம் குடுத்து கொண்டு வராங்க. ஸோ, மாடலோட ஃபேஸை மட்டும் காமிக்கிறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே வாய பொளந்துக்கிட்டு அந்த மாடல பார்க்குறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.